சார் ஒரு டவுட்டு. சுகர் பேஷண்ட்டில் நிறைய பேருக்கு வெயிட் குறையுதுன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா? இது ஒரு நல்ல கேள்வி. பார்க்கலாம். இது சிங்கிள் லைனில் சொல்லணும்னா, டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிக் பேஷண்ட்டில் பாடி குளுக்கோஸை ப்ராப்பராக சேனலைஸ் பண்ண முடியல, அதை யூட்டிலைஸ் பண்ண முடியல எனர்ஜிக்கு. அப்போ என்ன பண்ணுதுன்னா, ஃபேட்டையும் மசிலையும் பிரேக் டவுனுக்கு உள்ளாக்குது. அதனால தான் இந்த வெயிட் லாஸ் ஏற்படுது. இன்சுலின் ஹார்மோன் தான் குளுக்கோஸை செல்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது, அது எனர்ஜியாக மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. டைப் 1 டயபெட்டிஸில் இன்சுலின் சுத்தமாக இல்லை. டைப் 2 டயபெட்டிஸில் இன்சுலின் இருக்குது, ஆனால் சரியாக வேலை செய்ய முடியல. அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இது ரெண்டுத்துலேயும் குளுக்கோஸ் லெவல் வந்து பாடியில் பில்டப் ஆக போகுது. அப்போ செல்ஸ் ஆனால் எனர்ஜி இல்லாமல் ஸ்டார்வ் ஆகுது. அதனால ஃபேட்டையும் மசிலையும் பிரேக் டவுன் பண்ணுது எனர்ஜிக்காக. இந்த டயபெட்டிஸ்னால ஏற்படக்கூடிய வெயிட் லாஸ் பியூர்லி அன்இன்டென்ஷனல் அண்ட் அன்ஹெல்தி. இது வந்து சுகர்ஸ் நார்மலைஸ் ஆனதுக்கப்புறம் இந்த வெயிட் நியூட்ரலைஸ் ஆகலாம், இல்லை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை அதே லெவலில் ஸ்டெபிலைஸும் ஆகலாம். ஸோ ஒரு காரணமே இல்லாமல் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஏற்படுது, உங்களுக்கு அதிகமாக தண்ணி தாகம் எடுக்குது, அதிகமாக பசி எடுக்குது, அதிகமாக யூரின் போகிறீங்க அப்படின்னா இது சுகராக இருக்கலாம். உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள்.